வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். இன்னைக்கு லஞ்சு சிகப்பரிசி சாதமும் காய்கறி பொரிச்ச கூட்டு பண்ணியிருக்கேன். இந்த சிகப்பரிசி சாதம் அப்படிங்கிறது இது மாதிரி நான் சாதமாக வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. குக்கரில் வைக்கிறத விட இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டு சாதமாக வடித்து சாப்பிடுங்க. ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பொறுமையாக வேக வச்சு வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு காய்கறி பொரிச்ச கூட்டு பண்ணியிருக்கேன். நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அவரைக்காய் விதைகள் எடுத்திருக்கேன். அவரைக்காய் விதை, அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, வாழைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த காய் இருக்கோ அந்த காய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொரிச்ச கூட்டு. வாங்க இந்த காய்கறி பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் அவரைக்காய் 1 கப்பு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட் 1 கேரட்டை சின்ன கேரட்டாக ஒன்று ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி அதையுமே சேர்த்துருக்கேன். ப்ளஸ் பீன்ஸு 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதோட அவரைக்காய் விதைகள் கொஞ்சம் இருந்துச்சு, அதையுமே எடுத்திருக்கேன். இதோட வாழைக்காய் 2 வாழைக்காய் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் என்ன காய் இருக்கோ அந்த காய் அனைத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா, 1 பல்லாரி வெங்காயம், 1 பெரிய பழுத்த தக்காளி பழம் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வேக போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கணும். அதோட குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக, நான் பாருங்களேன் ரொம்ப கம்மியான சின்ன ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நிறைய மிளகாத்தூள் போடக்கூடாதுங்க, ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடுமான வரை இது மாதிரி ஹெல்த்தியாக எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு மாதிரி குழம்பு மாதிரி, அதோட அரிசியுமே ரெகுலராக எப்பொழுதுமே யூஸ் பண்ணுற ஒயிட் ரைஸே இல்லாமல் நிறைய வெரைட்டியில் அரிசி கிடைக்கிது. இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லதுங்க. இப்போ காய்கறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பொரிச்ச கூட்டு அப்படிங்கிறதுனால தண்ணி நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். குழம்பு மாதிரி செய்யல, கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த சிவப்பரிசியோட இந்த கூட்டை நம்ம வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நல்லா அல்டிமேட்டாக அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் கலவையை அரைக்க போகிறோம். தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன். இதோட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அந்த ஒரு குழகுழப்பு தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தண்ணி ஊற்றுறாருந்தா ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றலை. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது தாளிப்புக்காக 1 ஸ்பூன் சோம்பு இடித்து எடுத்துக்கலாம். நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா குறன்னு இடித்து வச்சுக்கிட்டா அதை தாளிக்கும் போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, வாசனையாக இருக்கும். ஸோ சோம்பு பொடி போடக்கூடாது. சோம்பை இது மாதிரி இடித்து வச்சுக்கிறது நல்லது. திரும்ப அதே கல்லையே 3-4 பூண்டு பல் தோலோட சேர்த்து அதையுமே 1-2 இடித்து வச்சுக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் காய் நல்லா நமக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. பாருங்க, தண்ணியெல்லாம் ரொம்ப நான் சேர்க்கலை. ஸோ இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 டம்ளர் தண்ணி. நீங்கள் இதை குழம்பு மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் பொரிச்ச கூட்டுங்கிறதுனால கூட்டு கன்சிஸ்டன்சியில் தான் இதை நான் வச்சுருக்கேன். நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூளில் மிளகாய், மல்லி, சோம்பு, ஜீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு இது எல்லாம் சேர்த்து அரைச்சது. நீங்க தேவைப்பட்டா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் அப்படி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும்.
இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன எண்ணெய் சட்டி வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இடித்த சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதை போட்டுருங்க. அது நல்லா பொரியட்டும். பொரியும் போதே நல்ல அரோமா, நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு. இது பொரிஞ்ச பிறகு இடித்த பூண்டு பல்லை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பல்லு நல்லா செவந்து வரணும். அப்போ தான் அந்த சோம்பும் பூண்டும் சேர்ந்து சூப்பரான வாசனையை நமக்கு கொடுக்கும். அதுதான் இதுக்கு வந்து பொரிச்ச கூட்டு அப்படின்னு சொல்கிறேன். இது பொரிக்கிறது அப்படியே சோம்பு அப்படியே பொரிச்சு பூண்டும் அதில் சேர்த்து போட்டு பொரிச்சு அதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இதை எடுத்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா கூட்டு, அதில் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும். நல்லா கலந்து மூடி போட்டு திரும்ப ஒரு கொதி வரட்டும். ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிருங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். நமக்கு இதில் வந்து அனைத்து காய்கறியுமே சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப வந்து நமக்கு வந்து ஹெல்த்தியானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் கூட பொடியாக கட் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கூட பொடியாக நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நமக்கு வாயில் கடிப்படுறது மாதிரியான சைஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இன்னும் பொடியாக கட் பண்ணி இதில் பைத்தம்பருப்பு வேக வச்சு அதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே சூப்பராக இருக்குங்க. அருமையான பொரிச்ச கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது மாதிரி சிவப்பரிசி எல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மாப்பிள்ளை சம்பா, சிவப்பரிசி, இதுமாரி கவுனி அரிசி இதெல்லாமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் வேகிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப லேட் ஆனிச்சு. நான் எப்பொழுதுமே சாதம் வந்து வடித்து தான் சாப்பிட்றது. அதனால வடித்து சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லது. குக்கரில் வைக்கிறத விட வடித்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சிவப்பரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிடுச்சு. இதோட இந்த கூட்டு வச்சு மேலே மாங்காய் ஊறுகாய், வீட்டில் பண்ண மாங்காய் ஊறுகாய் வச்சு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த அரிசி வந்து எப்படின்னா நல்லா வந்து மென்று சாப்பிட்றது மாதிரி இருக்குது. இப்போ சில நேரத்தில் வந்து நம்ம சாதம் ஒயிட் ரைஸாக இருந்தால் டக்குன்னு அப்படியே போட்டு உருட்டி முழுங்குற மாரி இருக்கும். இது அப்படி கிடையாது. நல்லா மென்று சூ பண்ணி சாப்பிட்ற மாரி இருந்துச்சு. அப்படி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த பொரிச்ச கூட்டு நீங்க இந்த சாதத்துக்கு தான், சிவப்பரிசி சாதத்துக்கு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒயிட் ரைஸ்க்கு கூட வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.